அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் ஓஎல் பரீட்சை மற்றும் ஏஎல் பரீட்சையின் பின்னர் கற்கை நெறி ஒன்றினை தொடரும் போது என்னென்ன விடயங்களை அறிந்திருக்கணும் என்று சொல்லி பார்ப்போம். சாதாரணமாக மாணவர்கள் பெரும்பாலும் ஏஎல் பரீட்சையின் பின்னர் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு மும்முரமாக இருப்பீங்க. அந்த வகையில் அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணுங்கிறதோட அந்த கோர்ஸ் நீங்கள் நிறைவு செய்த அந்த சர்டிஃபிகேட் ஆனது பிறகு உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடியதாகவும் இருக்கணும். அதனால் அங்கீகரிக்கப்பட்ட கற்கை நிலையங்களில் நீங்கள் அந்த கற்கை நெறிகளை தொடரணும். அதுக்காக நாங்கள் எப்படியான கற்கை நிலையங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளணும், அதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்கிறதுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ரைட், முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பதிவு செய்யப்பட்ட கற்கை நிலையத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி போவீங்க. அந்த சென்டரில் போகிற டைமில் அந்த சென்டர் உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு சென்டரா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சென்டரா, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கற்கை நிலையமான்னு சொல்லி நீங்கள் முதல்ல அதை செக் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பதிவு செய்யப்பட்ட கற்கை நிலையத்தில் கற்கை நெறி பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லியும் பார்க்கணும். இப்போ சில கற்கை நிலையங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு 5 கோர்ஸுக்கு பெர்மிஷன் எடுத்துருவாங்க, பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா பெர்மிஷன் 5 கோர்ஸுக்கு தான் இருக்கும், அவங்க நிறைய கோர்சஸ் அங்கே நடத்துவாங்க. அப்போ அப்படி பெர்மிஷன் இல்லாமல் நிறைய கோர்சஸ் நடத்தக்குள்ள அதுகளும் என்ன செய்யாது, இந்த கற்கை நிலையம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த கற்கை நெறி பதிவு செய்யப்படாமல் உங்களுக்கு அதுக்கு ஒரு வெளியீடு இல்லாத ஒரு கோர்ஸாக போயிடும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். முதலாவது அப்போ நிலையம், உங்களுக்கு கற்கை நிலையம் பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது கற்கை நெறி பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்ன உடனே இந்த ஏழு எழுதின மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருப்பீங்க. பல்கலைக்கழகம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அப்படியான மாணவர்கள் நீங்கள் சில கோர்சஸ் செய்கிற டைமில், எல்லா கோர்சஸும் இல்லை, சில கோர்சஸ் செய்யக்குள்ள நீங்கள் பல்கலைக்கழகம் கிடைச்ச உடனே பல்கலைக்கழகத்துக்கு போக இயலாத ஒரு சிச்சுவேஷன் வரும் எதிர்காலத்தில். அப்போ அப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இயங்குகிற நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியணும். இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழே தான் இயங்கும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் இந்த யூனிவர்சிட்டி, கேம்பஸஸ், இன்ஸ்டிடியூட் எல்லாமே இயங்கும். ரைட், இந்த யூனிவர்சிட்டிங்கிறது வேறு, கேம்பஸஸ்ங்கிறது வேறு. இந்த கேம்பஸுங்கிறது என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற ஒரு வளாகமாக காணப்படும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூட்டுங்கிறதும் ஒரு யூனிவர்சிட்டி கீழே ஒரு குறிப்பிட்ட ஒரு கற்கை நெறிக்காக பிரத்யேகமாக காணப்படுற நிலையங்களாக இருக்கும் இந்த இன்ஸ்டிடியூட்டுங்கிறது. அதே மாதிரி வேறு அதர் ரெகக்னைஸ்ட் டிகிரிஸ், வேறு அங்கீகரிக்கப்பட்ட டிகிரிஸ் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னு சொன்னால் கல்வித்தகமைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி NVQ லெவல் சர்டிஃபிகேட் எடுக்கிற தொழில்தகமையோட கூடின சில கற்கை நெறிகளும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் எங்கே போய் செக் பண்ணுறோன்னு நாங்கள் 2 இடங்களில் செக் பண்ணி கொள்ளையிலும். ரைட், முதல்ல நாங்கள் இப்போ யூனிவர்சிட்டி, இந்த இன்ஸ்டிடியூட், இந்த கேம்பஸ் இதெல்லாம் போய் எங்கே செக் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன், கூகுள் க்ரோமில் என்ன செய்யலாம்னு சொன்னால் சாதாரணமாக சர்ச் என்ஜினில் நீங்கள் www.ugc.ac.lk என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஜிசியோட வெப்சைட் இப்படி ஓப்பன் ஆகும். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோவுக்கு சம்மந்தமான சில விஷயங்களை மட்டுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் பாருங்கள், இந்த 4வது இருக்குது யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூட். அப்போ இதை நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே கிளிக் பண்ண போனீங்கன்னு சொன்னால் இதில் கீழே அடுத்த ஆப்ஷன் காட்டும். பாருங்கள், யூனிவர்சிட்டி, கேம்பஸ் நான் காட்டின அவ்வளோவும் இந்த லைனில் இருக்குது. இதை ஒன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக யூனிவர்சிட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட யூஜிசிக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் அவ்வளவும் இதில் காட்டும். பாருங்கள், மொத்தமாக 17 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. 17 பல்கலைக்கழகங்களும் இதில் இருக்குது. ரைட், இது நீங்கள் இதில் கஷ்டப்பட தேவையில்லை. பல்கலைக்கழகங்கள் பொதுவாக காமனாக எல்லாருக்குமே தெரியும், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இலங்கையில். அது அவ்வளவுக்குமே இதில் ஓப்பன் யூனிவர்சிட்டியை தவிர பாருங்கள், இதில் எந்த இருக்குது ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி தவிர மற்ற 16 பல்கலைக்கழகங்களுக்கும் உங்களோட ஜட் ஸ்கோரை வச்சு கொண்டு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்
ஏழுக்கு பிறகு உங்களோட செட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு அதுக்கான மாணவர்களை தெரிவு செய்வாங்க. அது வழமையாகவே ஏழுக்கு பிறகு நடக்கிறதால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. என்ற செட் ஸ்கோரை வச்சு போகிறதால அதில் ஒரு என்ன மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் இடைஞ்சல்கள் உங்களோட டிகிரிக்கு வரப்போகிறது இல்லை. ரைட். அப்போ பல்கலைக்கழகங்களில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கெம்பஸஸும் வந்துட்டு பிரச்சனை இல்லை. அதுவும் 2 தான் இருக்குது, ஸ்ரீபாலி கெம்பஸ் அதே மாதிரி ட்ரிங்கோமலை கெம்பஸ். ஏற்கனவே வவுனியா கெம்பஸ் இருந்துச்சு, அது இப்போ பல்கலைக்கழகமாக அதுவும் மாற்றப்பட்டுட்டு. ரைட். அதே மாதிரி இன்ஸ்டிடியூட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்டை கொஞ்சம் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லலை, நான் நிறைய விஷயம் சொல்லணுன்றதால நான் லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம், நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளும். லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், நான் எல்லா லிங்க்குமே அனுப்பியிருக்கிறேன். எங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு லிங்கும் ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். பாருங்கள், இதில் என்னென்ன இன்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது, இது பயப்பட தேவையில்லை. நீங்கள் முழுமையாக இந்த சென்டர்ல எல்லாம் செஞ்சு கொள்ளும். திருப்பி இன்னும் அதர் ரெகக்னைஸ்ட் டிகிரிஸ், வேறு அங்கீகரிக்கப்பட்ட டிகிரிஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது வெவ்வேறு வார என்னென்னு சொன்னால் சிலது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டிருக்கும், இன்னும் சிலது பாராளுமன்ற சட்டங்களுக்கு கீழே உருவாக்கியிருப்பாங்க. சரியானே? இப்படி அந்த ஒவ்வொரு சட்டங்கள் மாறுறதால அந்த ஒவ்வொரு சட்டத்துக்கும் கீழே உருவாக்கப்பட்டதை ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு கேட்டகரைஸாக போட்டிருப்பாங்க. ரைட். இதை பாருங்கள், இது டிகிரிஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ரெகக்னைஸ் அண்டர் செக்ஷன் 25A, அதாவது இது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்குள்ளே அந்த சட்டங்களுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு டிகிரி. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி போகலாம். பாருங்கள், இதில் ஒவ்வொரு டிகிரியும் இருக்குது. உதாரணமாக நான் முதலாவது விளங்கப்படுத்துகிறேன். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இது வந்துட்டு சேவையிங் சயின்ஸ். இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் போட்டிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, எந்த சென்டருங்கிற எல்லாமே இந்த தகவல்கள் இருக்குது. அப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இன்ஸ்டிடியூட்டில் பயப்படாமல் நீங்கள் செய்து கொள்ளலும். ரைட். அதே மாதிரி பாருங்கள், எக்ஸ்டர்னல் டிகிரியும் வளமையாக இருக்கிற பல்கலைக்கழகங்களில் என்னென்ன எக்ஸ்டர்னல் டிகிரி இருக்குன்னு காட்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக முதலாவது பாருங்கள், இந்த முதல் 3 கோர்ஸும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பில் இருக்குது. அப்போ கொலம்பு யூனிவர்சிட்டியில் இந்த 3 எக்ஸ்டர்னல் டிகிரியும் இருக்குது. பேராதெனி யூனிவர்சிட்டியில் இந்த 2 எக்ஸ்டர்னல் டிகிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலும். பொதுவாக யூனிவர்சிட்டி வழியை நீங்கள் இப்போ பேராதெனியா கொலம்பு யூனிவர்சிட்டின்னு சொல்லி அங்கே எல்லாம் நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி செய்கிறதாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, தாராளமாக செஞ்சு விடலாம். ஆனால் அடுத்ததை பாருங்கள், அதர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, இதுவும் ஓகே. இதையும் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். இதில் வேறு அரசு பல்கலைக்கழகங்களுக்குள்ள இது இவ்வளவு தான் இருக்குது. இந்த 6 இந்த முதலாவது இருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிறது, ஜோன் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இது 2ம் வந்துட்டு சிங்களாக்களுக்குரியது, அதாவது புத்திஸ்ட் சம்மந்தமான அவங்களோட பௌத்தம் சம்மந்தமானது. இதை பாருங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி. அதே மாதிரி ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது என்ஐங்கிற தேசிய கல்வி நிறுவகம். இதுக்கு கீழே தான் நம்மளோட கல்வியற் கல்லூரிகள் எல்லாம், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். ரைட். அதை பார்த்துக்கொள்ளும். ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரெகக்னைஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டி. இதைத்தான் நான் மெயினாக இங்கே உங்களுக்கு சொல்ல வந்தது, முதலாவது விஷயம். ரைட். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபாரின் யூனிவர்சிட்டி என்னென்னு சொல்லி சொன்னால் அது தனியாக லிஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. முதலாவது பாருங்கள், காமன்வெல்த் யூனிவர்சிட்டிஸ் இயர் புக். அப்போ இந்த காமன்வெல்த்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டி புக் ஒவ்வொரு வருஷமும் வெளியாக்குவாங்க, பதிவு செய்யப்பட்ட புக்குகள். அப்போ அதில் இருக்கிற அந்த நேம் இருக்குமாக இருந்தால் அதுகள் பதிவு செய்யப்பட்டதாக நம்ம கருத்தில் கொள்வோம். அதே மாதிரி வேர்ல்டு ஹையர் எஜுகேஷன் டேட்டா பேஸ், உலகளாவிய ரீதியில் ஹையர் எஜுகேஷனுக்கு இருக்கிற நிறுவனங்கள் என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்லேயும் இருக்கிற யூனிவர்சிட்டிகளும் இலங்கையில் அங்கீகரிக்கப்படும். ஆனால் இதில் நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி நேம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த கோர்ஸ் ஒன்று நாங்கள் செய்கிறதாக இருந்தால், இப்போ இலங்கையில் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துக்கூடாக ஒரு முகவருக்கூடாகத்தான் நீங்கள் அந்த டிகிரியை முடிப்பீங்க. உதாரணமாக இந்தியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அதில் பதிவு செய்யப்பட்ட சென்டர் ஒன்றை இங்கே வச்சிருப்பாங்க. நீங்கள் இங்கே இவங்கள்ட்ட காசை கொடுத்து இங்கேயே படித்து இங்கே எல்லாமே செய்வீங்க, இங்கேயே உங்களுக்கு டிகிரியும் தந்துடுவாங்க. ஆனால் அதுக்குரிய யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கும். இப்படி எல்லா நாட்டிலையும் வெளிநாடுகளில் இருக்கிற இதுகளில் எங்களோட இலங்கையில் அவங்களோட முகவர்கள் இருந்து செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வார சிக்கல் என்னென்னு சொன்னால், நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கு பிறகு திருப்பி தொழிலுக்கு போகிற டைமில் அந்த சர்டிஃபிகேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு தொழிலில் அரசு தொழிலில் கன்ஃபர்மேஷன் வரும்.
அரசு தொழிலில் சேர்ந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆகணும். 3 வருஷத்தால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தருவாங்க. அந்த கன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்ன செய்யப்படும் சொன்னால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு செக் பண்ணப்படும். அப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த யூனிவர்சிட்டியில் செக் பண்ணக்குள்ள உங்களோட இங்கேருந்து அந்த முகவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட தகவல்களை சரியாக அனுப்பப்பட்டிருக்காது. அல்லது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் பதிவு செய்யப்பட்டதாக இங்கே சர்டிஃபிகேட்டை தந்திருப்பாங்க. அவங்களோட சென்டர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்காது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிறதால அங்கேருந்து உங்களுக்கு திருப்பி தகவல் வரும். எப்படின்னு சொன்னால் உங்களோட தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறல, அதனால் உங்களுடைய டிகிரியை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்குது ஏற்கனவே. அதனால் வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளில் நீங்கள் டிகிரிகள் முடிக்கிறதாக இருந்தால் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. என்ன சொன்னால் இதை வந்துட்டு நம்ம ஊர்ஜிதமாக செல்லையில் இங்கே இருக்கிற முகவர்கள் அதை சரியாக தொடர்பு கொண்டு நடத்தி கொண்டிருக்காங்களா, அதே மாதிரி அங்கே அவங்க உண்மையாகவே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. பதிவு செய்யப்படாமலே நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் தரம்னு சொல்லியெல்லாம் செய்வாங்க. இப்போ நிறைய பேர் இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி தகவல் கூட இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாரையும் வெளிநாட்டு இதில் முடிக்கப்பட்டது, வெளிநாட்டில் முடிக்கப்பட்டது அங்கே செக் பண்ண அனுப்பினா அவங்க அங்கே முடிக்கலைன்னு சொல்லி தகவல் வருது. எல்லாமே இப்படி நடந்தது. அப்போ அவங்களுக்கு எப்படின்னா சாதாரணமான ஒரு மாணவராக இருக்கிற எங்களுக்கு இப்படியான இதுகள் இருக்குது. அப்போ வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முடிக்கக்குள்ளதான் இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அடுத்து சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி. சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டியும் இலங்கையில் வேறையாக இருக்கிறதால நீங்கள் அதுலேயும் கவலைப்படத்தோட சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அழகாக முடிச்சு கொள்ளையிலும். ரைட், இவ்வளவுதான் உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் இவ்வளவையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளையிலும் பார்த்து கொள்ளையிலும். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இது கல்வித்தகைமையில் வழங்குகிற பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி வளாகங்கள், நிர்வாகங்கள் எல்லாமே எப்படி பார்க்கலாம்ங்கிற இடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்து அந்த இதெல்லாம் வந்துட்டு செல்லுபடியானது. அப்போ அதை நீங்கள் செய்து கொள்ளையிலும். அடுத்து என்னென்னு சொன்னால் அதை NVQ கோர்சஸ் இன்னும் சில இருக்குது. நம்முடைய பெரும்பாலும் நம்முடைய பிரதேசங்களில் இருக்கிறது தான் NVQ கோர்சஸ் வழங்குகிற நிலையங்கள். உதாரணமாக நெய்ட்டா, அதே மாதிரி VTA, நெனசல இப்படியான நிறுவனங்கள் தவிர ப்ரைவேட் நிறுவனங்களும் இருக்குது. தனியாக நம்முடைய ஏரியாவில் இருக்கிற நபர்களே இண்டிவிஜுவலாக சில சென்டர்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கும். அதில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா எது பதிவு செய்யப்பட்டது எது பதிவு செய்யப்படலைன்னு பார்க்குறது தான் அதில் மிகவும் கடினமானது. அப்போ அதை என்ன செய்கிறோன்னா தெரியாமல் நம்ம போய் செஞ்சிடுவோம். கோர்ஸை செஞ்சதுக்கு பிறகு நமக்கு அது வெளியில்லாமல் போயிடும். அப்போ அப்படி இல்லாமல் அதை எப்படி நாங்கள் செக் பண்ணிக்கொள்கிற ஈஸியாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. என்னென்னு சொன்னோன்னா இந்த இருக்குது பாருங்கள், www.tvec.gov.lk என்று சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை பாருங்கள், இது என்ன ஹோம் பேஜ்னு சொன்னால் 3ஆம் நிலை கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவோட வெப்சைட் தான் இது. ரைட், இதில் போய் நிறைய அந்த தொழிற்கல்வி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இருந்தாலும் நான் இப்போ இந்த வீடியோவுக்கு சம்மந்தமானதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் எப்படி ஒரு கோர்ஸ் ஒன்றை நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணுற கோர்ஸுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறங்கிற தகவல் எல்லாம் இங்கே தந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வலது பக்கம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஆன் ரெஜிஸ்டர்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ்ங்கிறது இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும் பாருங்கள். இது வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் இருக்குது பாருங்கள், முதலாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இதை நினச்சின உடனே ஒரு கற்கை நிலையம் இன்ஸ்டிடியூட் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குதாங்கிறத பார்க்குறது தான் இது. அதே மாதிரி நீங்கள் இது என்ன செய்யலாம், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்ன செய்யலாம்னா அந்த கோர்ஸில் போட்டு என்ன செக்டருக்குள்ளே இருக்குது இங்கே இந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். ரைட், அதே மாதிரி இங்கே NVQ கோர்ஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கொள்ளையிலும். இதில் நீங்கள் முதலாவது செக் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும் என்னென்னு சொல்லி பாருங்கள். முதலாவது நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த இன்ஸ்டிடியூட் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய ஏரியாவில். ரைட், நீங்கள் முதலாவது நீங்கள் ஒரு சென்டர் ஒன்றை போய் தெரிவு செஞ்சிட்டீங்க. இப்போ சிலர் சொல்லுவீங்க ஒரு பேரை சொல்லி இந்த சென்டரில் கோர்ஸ் செய்யலாமான்னு சொல்லி கேட்பீங்க. ரைட், அப்படியே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த சென்டர் பேர் என்ன இருக்கு பாருங்கள். இந்த இன்ஸ்டிடியூட் நேமில் அவங்களோட சென்டர் பேர் அடிங்க. ரைட், பேர் அடிச்சுட்டு கீழே ரெஜிஸ்டர் நம்பர் அடிங்க. மேலுக்கு உங்களோட ப்ரொவின்ஷியல் நம்பர் அதெல்லாம் கொடுங்க. ப்ரொவின்ஷியலை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொவின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி DS டிவிஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சென்டர் இருக்கிற DS டிவிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்,
அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதோட ரெஜிஸ்டர் நம்பரும் அவங்க நேம் போர்டில் போட்டிருப்பாங்க. அப்போ அது ரெண்டையில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையாங்கிற தகவல் வரும். ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு சொன்னால் ஒன்றுமே வராமல் இருக்கும். சரியான ஸ்க்ரீன் சும்மா இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால் அதோட தகவல் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எப்போ வரைக்கும் அது வெளியிட்டானதுங்கிற தகவல் தரும். ரைட். இப்போ நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் தெரியாது. நான் சாதாரணமாக நம்முடைய ஏரியாவில் இருக்கிற இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதில் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லி ஈஸ்டர்னை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் வந்து அதில் அம்பாறையை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். டிஎஸ் டிவிஷன் ஈஸ்டர்னில் வந்து அதிகமாக அந்த சென்டர்கள் காணப்படுற கல்முனையை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், கல்முனை. அப்போ கல்முனை ஏரியாவில் இருக்கிற இது நாங்கள் பார்ப்போம். ரைட். இப்போ மற்ற நீங்கள் ஓனர்ஷிப் எல்லாம் நீங்கள் அது தெரிஞ்சால் டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நான் இவ்வளோ கொடுத்துட்டேன், கல்முனை சென்டருக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதில் பார்ப்போம். ரைட். இப்போ நான் சர்ச்சுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், சர்ச்சுக்கு கொடுத்தா கல்முனையில் எந்தெந்த சென்டரெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குதோ அதெல்லாம் இதில் காட்டும். இந்த முதலாவது பாருங்கள், வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அதுக்கு நேர் அப்படியே எங்கே வாங்க பாருங்கள், ரீமார்க்கில் இருக்குது க்ளோஸ்டுன்னு சொல்லி. என்னென்றது க்ளோஸ் பண்ணப்பட்டுட்டு. ரைட். அப்போ இப்போ இயங்காது. அப்படி இயங்கினாலும் நீங்கள் அது க்ளோஸ் பண்ணப்பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ இது நெட்பட்டி முனையில் இருக்கிற வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், இது இப்போ க்ளோஸ்ட். ரைட். ரெண்டாவது பாருங்க ஆபம். ரெண்டாவது மயோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது வந்துட்டு 2006 வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்கு. பாருங்கள், வெலிட் அப் டு 2006 வரைக்கும் ஆக்டிவாக இருந்திருக்குது. அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு. அப்போ இந்த மயோன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இப்போ நம்ம கோர்ஸ் செய்யலாது, ஏன்டா இது எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு. அப்படின்னா பாருங்கள், இது ஒவ்வொன்றுமே எல்லாமே பாருங்கள், எல்லாமே எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கல்முனையில் இருக்கிற இவ்வளோ கோர்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இந்த இருக்குது ஈசாஃப்ட் மெட்ரோ கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட், அது க்ளோஸ் பண்ணப்பட்டுட்டு. இதெல்லாம் வந்துட்டு அண்மை காலங்களில் கொஞ்சம் பேர் போனதுகள். இந்த இருக்குது பாருங்கள், சிசிஎஸ் கேம்பஸ் இப்போ இயங்கி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். சிசிஎஸ் கேம்பஸ் வந்து டேட்டை பாருங்கள், டேட் 2020 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணவும் இல்லை. அப்போ சில கோர்சஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னோன்னா இப்படி தான், முதலாவது தடவை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாமல் சும்மா தொடர்ச்சியாக கொண்டு போவாங்க. ஆனால் எந்த ஆண்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்துச்சோ அந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது செல்லுபடியாகும். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் என்ன செய்யாது. அதுக்கு பிறகு நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்காது. பாருங்கள், இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு. பாருங்கள், இந்த இருக்குது இபெஸ்ட் கேம்பஸுக்கு ஒன்று போட்டுக்கிற பாருங்கள், டெம்பரரி சஸ்பெண்டட் கண்டக்டட் அன்ரெஜிஸ்டர்ட் பிரான்ச்சஸ் அண்ட் இஷ்யூ சர்டிஃபிகேட் இஷ்யூங். இதில் சர்டிஃபிகேட் இஷ்யூவில் ஏதோ பிரச்சனைன்றதால டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை இபெஸ்ட் கேம்பஸு. ரைட். இப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில். ஆனால் இதை பாருங்கள், அப்போ 15வது இருக்கிறது இந்த இருக்குது 15வது. இது என்னென்னா த அகாடமி ஈஸ்ட் கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீட் சாய்ந்தமரு 16 இருக்குது, அட்ரஸ் இருக்குது. பாருங்கள், இது 2026 மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடியாகும். அப்போ என்ன செய்யலாம் நீங்கள், இதுலேருந்து 2025 2026ஆம் ஆண்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கோர்சஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அதுக்கு அடுத்து இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது பாருங்கள் 2026. ஆனால் அதுக்கு பிறகு இந்த இருக்கிற இந்த மெட்ரோபாலிட்டன் காலேஜ் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு. ஆனால் மெட்ரோபாலிட்டனில் அண்மை காலத்தில் எல்லாம் கோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அப்போ இப்படி இருக்கிறதால நீங்கள் இதையும் பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த ஒரு சில கோர்சஸ் தான் இந்த கீழுக்கு என்ன செஞ்சிருக்குது 2025 வரைக்கும் அல்லது 2026 வரைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை புதுப்பிக்காமல் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. அப்போ இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் புதுப்பிக்காத இடங்களில் நீங்கள் என்ன செய்யப்படாது, அந்த கோர்சஸை போய் செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸை அந்த ஒரு சென்டரை நீங்கள் எப்படி இனங்கண்டு கொள்ளலாம்ங்கிற உங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த லிங்கில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளையிலும் உங்களுக்கு நான் இந்த லிங்கை எங்களோட வெப்சைட்லேயும் போட்டிருக்கிறேன். அந்த வெப்சைட் லிங்கை நான் கீழே என்டர் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளையிலும் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஏற்கனவே கோர்ஸ் ஃபாலோ பண்ண மாணவனாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், அதே இந்த இதில் வந்தீங்கன்னு சொன்ன உடனே இதுக்கான லிங்கெல்லாம் நான் கீழே போட்டுடுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளையிலும். பாருங்கள், இப்போ தனியாக நீங்கள் ஏற்கனவே கோர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் அல்லது கோர்ஸ் ஃபாலோ பண்ணி முடித்து சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கிறாள்னு சொன்னால் உங்களோட சர்டிஃபிகேட் இப்போ வெளியிட்டான்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச்சுக்கு கொடுங்க. ரைட். அப்போ நான் சர்ச்சுக்கு கொடுக்குறேன். சர்ச்சுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உங்களோட பேரை காட்டும். அதே மாதிரி இங்கே என்ஐசி நம்பரை காட்டுது. உங்களோட கோர்ஸை கீழே பாருங்கள், என்ஐசி நம்பர்
இந்த இருக்குது அவங்களோட யூனிட் கோட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என்ன கோர்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன். இதில் வந்துட்டு NVQ level 4 கோர்ஸ் முடிக்கிறாங்க. மோட் CBT. எஃபெக்டிவ் டேட் 2020 1/19. என்னடா இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் பாருங்க. எங்கே முடிச்சிருக்காருன்னு சொன்னால் நேஷனல் வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நாரஹன்பட்டியை. இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் எல்லாம் போடப்பட்டிருக்குது. ரைட். இப்படி நீங்கள் உங்களோட பூர்த்தி செய்யப்பட்டது உங்களோட சரியானது உங்களோட செல்லுபடியானதுன்னு சொன்னால் நீங்கள் இதில் டைப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட NIC நம்பர் அடித்தாலே நீங்கள் 2-3 கோர்ஸ் செஞ்சுருந்தால் 2-3 காட்டும். அப்படி எல்லாத்தையும் காட்டும் பாருங்கள். எல்லா தகவல்களுமே இதில் இருக்கும். அப்போ இப்படி இருந்தால் ரைட் உங்களோட ஓகே செல்லுபடியானதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலும். இல்லைன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு சொன்னால் உங்களோட தகவல் இங்கே அனுப்பப்படலைன்னு சொன்னால் இதில் உங்களோட காட்டாது. அப்போ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட செக் பண்ணி கொள்ளலும். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு பூரணமான ஒரு அறிவு ஒன்று வந்திருக்கும். யூனிவர்சிட்டிஸை நாங்கள் எப்படி செக் பண்ணிக்கொள்கிறோம், அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த எப்படி இன்ஸ்டிடியூட்டுகள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு பூரண அறிவு ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமில்லை, அந்த லிங்கில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறது, அவ்வளோதான். நான் லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு அடுத்தடுத்த தகவலில் நான் பல்கலைக்கழகம் சம்மந்தமானது, அதாவது இந்த கோர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சில கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் போகிற டைமில் பல்கலைக்கழகத்துக்கு செல்லுபடியான ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு போகக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பெரும்பாலும் இது செகண்ட் சைட் தேர்ட் சைடில் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக வந்து சேரும். என்னென்னு சொன்னால் சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா கோர்சஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. உதாரணமாக HND செய்கிறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் சைடில் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிடும். அந்த டைமில் யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகக்குள்ள ஏற்கனவே அங்கே HND ரெஜிஸ்டர் பண்ணதால் இங்கே இது ரெஜிஸ்டர் பண்ண இல்லாமல் வரும். அப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் செய்யலாம்ன்றதால முதல் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கே போக வேண்டி வரும். ரைட். அப்போ அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறதால பல்கலைக்கழகம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும், நான் நல்லா செஞ்சுருக்கிறேன் எக்ஸாம், நான் எதிர்பார்ப்போடு இருக்கிறேங்கிறார்கள். அப்படியான கோர்ஸை செய்யக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கோர்ஸில் பெரும்பாலும் இன்டர்னல் கோர்ஸாக இருக்கும். அதாவது உள்வாரிய வெளிவாரி கோர்ஸஸ் பிரச்சனை இல்லை. வெளிவாரி டிகிரி எல்லாம் நீங்கள் செய்யலாம், எக்ஸ்டர்னல் டிகிரி எல்லாம் காசு கட்டி செய்கிறதெல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக முழு அந்த கோர்ஸுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக செய்கிற கோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி முழுமையாக வகுப்புக்கு போகிற பகுதி நேரம் இல்லாமல் முழு நேர வகுப்பு கற்கை நெறியாக இருக்கும். அதேவேளை அது உள்வாரி கற்கை நெறியாக இருக்கும். அப்படி இருக்கிற கற்கை நெறிகள் அது என்னென்ன கற்கை நெறிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம், பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு இது சம்மந்தமான பல்கலைக்கழகம் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் போட்டால் நாங்கள் அதுக்கான பதில்கள் அடங்கின மாதிரி வீடியோக்குள்ளே நாங்கள் இதில் வெளியிடுவோம். ரைட். அதுக்கடுத்தது இந்த இதுக்குரிய நான் லிங்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி.